தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வாரம் விடுமுறை முழுமையாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை, அதன் பின்பு நடைபெறக்கூடிய அடுத்தடுத்த உழவர் திருநாள், காணும் பொங்கல் என்று அதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையையும் சேர்த்து விடுமுறை அறிவித்து இந்த நாளை முதலாக, அதாவது சனிக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை முழுமையாக விடுமுறை இருக்கக்கூடிய காரணத்தினால வட மாவட்டங்களில் பணிபுரியக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றக்கூடிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு இந்த தமிழர் பண்டிகையை கொண்டாடுவதற்கு வருகை தர இருக்கிறார்கள். அப்படி வருகை தருவதற்கு, அந்த விடுமுறையை கழிப்பதற்கு வருகை தர இருக்கக்கூடிய நிலையில பேருந்துகளினுடைய கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. அரசு தரப்புல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும், சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும், தனியார் பேருந்துகளினுடைய தேவையும் அங்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த தனியார் பேருந்துகளினுடைய கட்டணம் என்பது பன்மடங்கு உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருக்கையில் அமர்ந்து வரக்கூடிய பேருந்துகளினுடைய கட்டணம் வெறும் 450, 500 என்ற வகையில இருந்த நிலையில இன்று அது 2000 ரூபாய் எல்லாம் கடந்து 3300 ரூபாய் வரை கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஆன்லைன் மூலமாக இணையம் வழியாக அதை பதிவு செய்த சொன்னால் அது 3300 ரூபாய், 3300 ரூபாயை கடந்து இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது பொதுமக்களுக்கு சற்று சிரமமான விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்புல கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், குறைந்த அளவிலான தரமான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் கூட தனியார் பேருந்துகளினுடைய கட்டணம் பன்மடங்கு ஒரு 2 தினங்களில் உயர்ந்திருக்கிறது. இந்த கட்டணம் மேலும் அதிகரிக்கும் என்றும் பயணிகளிடையே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளினுடைய கட்டணங்கள் இன்னும் அதிகரித்தால் அது அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு வருகை தரக்கூடிய மக்களினுடைய அந்த பயணிகளுக்கு கடும் சிரமமான ஒரு சூழலாக இருக்கும். அதிக அளவிலான கட்டணம் வசூல் செய்யப்படுவதை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பயணிகளுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து மீண்டும் பணிக்காக வட மாவட்டங்களை நோக்கி வருகின்ற போதும் இதே அளவிற்கான கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுவதும் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் பார்க்க முடியும், தனியார் பேருந்துகளினுடைய கட்டணம் சென்னை, கோயம்பேடு, அதற்கு அடுத்தபடியாக கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து வருகை தரக்கூடிய கட்டணங்கள் என்பது 3300 ரூபாயை தொட்டிருக்கிறது. இன்று மாலை எல்லாம் அதிக அளவிலான மக்கள் விடுமுறைக்காக புறப்படுகின்ற போது இன்னும் அந்த கட்டணம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த கட்டண உயர்வை தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா கோரிக்கையாக இருக்கிறது.